சத்தி ஒருத்தன் 500 ரூபா செலவு நோட்டுன்னு என்கிட்ட கொடுத்தான். இது ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க கொடுங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஒரிஜினல் நோட்டு தான். இங்க பாத்தீங்களா, Dress வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? ஒழுங்கா புடியேண்டா. ஏய் என்னாச்சு? இங்க பாருங்க, குக்கரை திறக்கவே முடியல. ஒழுங்காவே பிடிக்க மாட்டேங்கறான். நீ இந்தாண்ட போ. இங்க குடு. இப்போ திறக்க முடியலனா சொல்லு, நான் திறக்கறேன். இதுல சமைக்க தெரிஞ்ச எனக்கு திறக்க தெரியாதா? இல்ல உனக்கு ஸ்ட்ரென்த் பத்தலையேன்னு சொன்னேன். நானும் தான் ஜிம்முக்கு போறேன். புடி. அவ்வளவுதான். என்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டா பிடிக்க தெரியல. கொண்டாங்க. ஏங்க, இந்த 2 பிரெட்ல எதுங்க ஹெல்தி? ஃப்ரூட்டி, இப்பி, பிங்கோ, ஓரியோ எல்லாம் வாங்கியிருக்கா. இதெல்லாம் பிரச்சனை இல்லையா. இப்ப பிரெட்ல தான் வந்து ஹெல்தி. பாப்பா வேணாப்பா. இது உண்மையாப்பா? வாட்டர் கன்ல தண்ணியில வச்சனா ஆட்டோமேட்டிக்கா அதுவே தண்ணி இழுத்துக்குது. ஷூட் பண்ணாலும் மிஷின் கன் மாதிரி கண்டினியூஸா சுடுதா. இத வாங்கி தான் ட்ரை பண்ணுமா? பரவாயில்ல, வாங்குப்பா. ஓகே, ப்ராடக்ட் வந்துருச்சு. பிரிச்சிரோமா? கன்னு அப்பா பெருசா தாங்க இருக்கு. நான் கூட குட்டியா இருக்குன்னு நினைச்சேன். லைட்டா வெயிட்டாவும் இருக்கு. ஸோ சார்ஜ் பண்ற மாதிரி பேட்டரி உள்ள போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தண்ணி வந்து மேனுவலா ஊத்துற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வேணும்னா ஸோ இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க இருக்க பட்டனை ஃப்ரண்ட்ல தள்ளுறப்ப இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள வைக்கலாமா? தண்ணி ஃபுல்லா பாருங்க இங்க சக் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வெளியே வருது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலு, எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது. சும்மா லைட்டாக அழுத்தினாவே போதுங்க, கண்டினியூஸாக நமக்கு மிஷின் கன் மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கு. செம்மையாக லாங் போகுது. இந்த ப்ராடக்ட்டை டேக் ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கேன். என்னங்க, உங்களுக்கு கொடுங்களா, டேஸ்ட் பண்றேன். ஏன் ஒன்னது என்னாச்சு? அது வேற ஃப்ளேவர் இல்ல. இந்த டேஸ்ட் பண்ணு. அப்ப எனக்கு என்னங்க? அட படுபாவி பயவுள்ள. டேய் வாடா மௌனே. உனக்கு என்ன வேணுமோ அது மனசுல நினைச்சிட்டே இந்த பலூன் மேல தூக்கி வெடிச்சினா அது அப்படியே உனக்கு கிடைக்குமா? ஓகேடா. ஆமாடா மௌனே, நான் சொன்னேன்ல. எவ்வளோ காசு, எவ்வளோ காசு. என்ஜாய்மா. ஏய் மவனே, என்னடா உங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு இல்லையா? இந்த பலூன் புடி, இந்த ஊசி புடி, இப்ப வெடி. ஏண்டா மேல பார்த்தா வெடிக்கணும்? ஆமா. எனக்கு நிறைய கொடுங்கப்பா. அட பாவிகளா. இப்ப 100 ரூபாய் சேலஞ்ச். இந்த 100 ரூபாய் என்ன சேலஞ்ச்? கார் பென்சில் இருக்கா? இருக்கு. கார் பென்சில்ல ஒரே ஒரு பென்சில் நவுத்தி 100 வரைக்கணும். எப்பறா ஒரு பென்சில் நவுத்துனா 100 வரும்? தெரியலையா? தெரியலையே. இந்த ஒரு பென்சில் இப்படி நவுத்திக்கிட்டேன். 11 - 111. 11ல 111 போச்சுன்னா எவ்வளவுப்பா? 100. 100 வந்துருச்சா? அப்ப 100 ரூபாய் போச்சா? அப்போ பா டயர்டா இருக்க, தர்பூசணி சாப்பிடுறியாப்பா? ஏண்டா பழத்தை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்க, போயிட்டு பீஸா கட் பண்ணி கொட்டையெல்லாம் தனியா ரிமூவ் பண்ணி கொண்டு வா. பா இந்த பண்ணி கேட்டது. டேய் என்னடா இது? நீ தானப்பா கொட்டையை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வர சொன்ன, அதான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சத்தி என்ன சமைக்கிற போல? இல்ல, பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கேன். பல்லாங்குழியா? வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல, எங்க ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவா ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னையும் கோவாக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நான் என் வைஃப் இல்லாம எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏங்க ஏன்டி இப்படி கத்துறா? உங்க பையனுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, பூஸ்ட கையில கொட்டி கொட்டி நக்கிட்டு இருக்கான், நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? இவனை இரு போய் கேக்குறான். டேய் பிரணேஷ், டேய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்ல, பூஸ்ட கையில கொட்டி நக்கிட்டு இருக்கா. அப்படி கேளுங்க. ஏன்பா நீ மட்டும் தனியா தின்னுட்டு இருக்க, எனக்கு பூஸ்ட் எங்க? இந்தாப்பா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னங்க, உங்களுக்காக ஆசையா பாருங்க சிக்கன் செஞ்சிருக்கேன். செஞ்சது சரி, இப்படிதான் கீழே சிந்திக்கிட்டே போடுவியா? என்னங்க புடிங்க.
இப்ப நீங்க கீழே சிந்தாம அங்க வைங்க பார்க்கலாம். வைக்கிறப்ப சிந்திருச்சுன்னா கொஞ்சமாவது கீழே சிந்துனீங்க கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். இப்ப பாரு தெரிஞ்ச கீழே சிந்திருச்சு சத்தி.